பிழைகளின் பரவுதல். அறிமுகம். நாம் இயற்பியலில் பரிசோதனைகளை செய்யும் போது இறுதி முடிவை கண்டறிய பல அளவிடப்பட்ட மதிப்புகளை பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு அளவீட்டிற்கும் வெவ்வேறு வகையான பிழைகள் ஏற்படும். மேலும் இந்த பிழைகள் நாம் செய்யும் கணித செயலியின் செயல்பாட்டினை பொறுத்து ஒன்றிணைகின்றன அல்லது பெருகுகின்றன. கூட்டல் மற்றும் கழித்தலில் ஒன்றிணைகின்றன, மற்ற செயலிகளில் இவை பெருகுகின்றன. பிழைகள் ஏன் பரவுகின்றன? இதற்கு காரணம் 1. கருவிகளுக்கு வரம்புகள் உள்ளன. 2. கணக்கீடுகளில் பல அளவீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. 3. இறுதி முடிவு தனிப்பட்ட பிழைகள் மற்றும் பயன்படுத்தப்படும் கணித செயலியின் செயல்பாடுகள் இரண்டையும் சார்ந்துள்ளது. இது முக்கியமான ஒரு காரணம். இறுதி முடிவு தனிப்பட்ட பிழைகள் மற்றும் பயன்படுத்தப்படும் கணித செயலியின் செயல்பாடுகள் இரண்டையும் சார்ந்துள்ளது. பிழை பரவுதலின் வகைகள். முதலில் கூட்டலில் ஏற்படும் பிழை எவ்வளவு என்று பார்ப்போம். இங்கு z ஈக்குவல்ஸ் a பிளஸ் b என்று எடுத்துக் கொள்கிறோம். இதனால் z இல் ஏற்படும் மொத்த தனிப்பிழை del z ஈக்குவல்ஸ் del a பிளஸ் del b. del a என்பது a இல் ஏற்படும் தனிப்பிழை, del b என்பது b இல் ஏற்படும் தனிப்பிழை. கூட்டுத்தொகையில் பெரும பிழை என்பது தனிப்பிழைகளின் கூட்டுத்தொகைக்கு சமம். அளவிடப்பட்ட மதிப்புகள். 2 அளவிடப்பட்ட மதிப்புகள் உள்ளன. a ஈக்குவல்ஸ் a பிளஸ் ஆர் மைனஸ் del a. இங்கு a என்பது உண்மையான மதிப்பு, del a என்பது a இல் உள்ள தனிப்பட்ட பிழை. இதே போல b இல் அளவிடப்பட்ட மதிப்பு b இல் உள்ள மதிப்பு b பிளஸ் ஆர் மைனஸ் del b க்கு சமம். இங்கு வலதுகை பக்கம் இருக்கும் b என்பது உண்மையான மதிப்பு, del b என்பது b இல் உள்ள தனிப்பிழை. இப்பொழுது z ஈக்குவல்ஸ் a பிளஸ் b. இங்கு செயலி கூட்டல். எனவே z பிளஸ் ஆர் மைனஸ் del z ஈக்குவல்ஸ் a பிளஸ் ஆர் மைனஸ் del a பிளஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் del b. இங்கு நாம் a மற்றும் b இன் மதிப்புகளை பிரதியிட்டு இருக்கிறோம். சிறிது மாற்றத்திற்கு பிறகு நமக்கு வலதுகை பக்கம் a பிளஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் del a பிளஸ் del b கிடைக்கிறது. இந்த சமன்பாட்டில் இருந்து del z என்பது del a பிளஸ் del b க்கு சமம். பல மதிப்புகள் நாம் கூட்டும் பொழுது பொது சமன்பாடு del z ஈக்குவல்ஸ் del a பிளஸ் del b பிளஸ் del c பிளஸ் எக்ஸெட்ரா. இரண்டாவது செயலி கழித்தல். z ஈக்குவல்ஸ் a மைனஸ் b என்றால் z இல் ஏற்படும் மொத்த தனிப்பிழை del z ஈக்குவல்ஸ் del a பிளஸ் del b. del a என்பது a இல் ஏற்படும் தனிப்பிழை, del b என்பது b இல் ஏற்படும் தனிப்பிழை. இங்கு நன்றாக கவனிக்கவும். இங்கு மொத்த தனிப்பிழை ஒவ்வொரு தனிப்பிழைகளின் கூடுதலுக்கு சமம். செயலி கழித்தலாக இருந்தாலும் பிழைகள் கூட்டப்படுகின்றன. கழித்தலில் கூட பிழைகள் கூடுகின்றன. அளவிடப்பட்ட மதிப்புகள். a ஈக்குவல்ஸ் a பிளஸ் ஆர் மைனஸ் del a, b ஈக்குவல்ஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் del b. இப்பொழுது z ஈக்குவல்ஸ் a மைனஸ் b. a மற்றும் b இன் மதிப்புகளை நாம் பிரதியிடுகிறோம். எனவே நமக்கு z பிளஸ் ஆர் மைனஸ் del z ஈக்குவல்ஸ் a க்கு பதிலாக a பிளஸ் ஆர் மைனஸ் del a மைனஸ் b க்கு பதிலாக b பிளஸ் ஆர் மைனஸ் del b என்று பிரதியிட்டு இருக்கிறோம். இங்கு சிறிது மாற்றத்திற்கு பிறகு வலதுகை பக்கம் a மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் del a பிளஸ் del b கிடைக்கிறது. இந்த சமன்பாட்டில் இருந்து del z என்பது del a பிளஸ் del b க்கு சமம். அதாவது z இல் ஏற்படும் மொத்த தனிப்பிழை என்பது ஒவ்வொரு அளவிடப்பட்ட மதிப்புகளில் உள்ள தனிப்பிழைகளின் கூடுதலுக்கு சமம். பல மதிப்புகள் கழிக்கப்படும் பொழுது மொத்த தனிப்பிழை del z என்பது ஒவ்வொரு அளவீடிலும் உள்ள தனிப்பிழைகளின் கூடுதலுக்கு சமம். del a பிளஸ் del b பிளஸ் del c பிளஸ் எக்ஸெட்ரா. மூன்றாவது செயலி பெருக்கல்.
Z ஈக்குவல்ஸ் A டைம்ஸ் B என்றால் இங்கு Z இல் ஏற்படும் மொத்த ஒப்பீட்டு பிழை del Z divided by Z ஈக்குவல்ஸ் A இல் ஏற்படும் ஒப்பீட்டு பிழை del A divided by A பிளஸ் B இல் ஏற்படும் ஒப்பீட்டு பிழை del B divided by B. மொத்த ஒப்பீட்டு பிழை என்பது ஒவ்வொரு ஒப்பீட்டு பிழைகளின் கூட்டுத்தொகைக்கு சமம். இது எப்படி என்று பார்ப்போம். அளவிடப்பட்ட மதிப்புகள் A equals A plus or minus del A, B equals B plus or minus del B. இப்பொழுது Z equals AB. Aவுக்கும் Bக்கும் மதிப்புகளை பிரதியிடுகிறோம். இங்கு வலது கை பக்கம் நாம் பெருக்கும் பொழுது நமக்கு 4 பதங்கள் கிடைக்கும். இதில் முதல் பதம் AB, அது Z என்று எடுத்துக்கொள்ளலாம். கடைசி பதம் del A del B, இது மிகவும் சிறிய மதிப்பு, எனவே அதை நாம் புறக்கணிக்கிறோம். del Z என்பது A del A plus B del B க்கு சமமாக இருக்கும். இப்பொழுது நாம் Z equals AB என்ற பதத்தால் இடது கை பக்கம் வலது வகை பக்கம் நாம் வகுக்கிறோம். எனவே del Z divided by Z equals del A divided by A plus del B divided by B க்கு சமம். அதாகப்பட்டது Z இல் ஏற்படும் மொத்த ஒப்பீட்டு பிழை என்பது ஒவ்வொரு அளவீடுகளிலும் ஏற்படும் ஒப்பீட்டு பிழைகளின் கூடுதலுக்கு சமம். நான்காவது செயலி வகுத்தல். A வகுத்தல் B என்பது Z க்கு சமம். பிறகு Z இல் ஏற்படும் மொத்த ஒப்பீட்டு பிழை del Z divided by Z என்பது A இல் ஏற்படும் ஒப்பீட்டு பிழை del A divided by B plus B இல் ஏற்படும் ஒப்பீட்டு பிழை del B by B க்கு சமம். மொத்த ஒப்பீட்டு பிழை ஈக்குவல்ஸ் ஒவ்வொரு ஒப்பீட்டு பிழைகளின் கூட்டுத்தொகைக்கு சமம். அளவிடப்பட்ட மதிப்புகள் A என்பது A plus or minus del A வுக்கு சமம், B என்பது B plus or minus del B க்கு சமம். இப்பொழுது செயலி Z equals A upon B. இங்கு A வுக்கும் B க்கும் மதிப்புகளை பிரதியிடுகிறோம். எனவே நமக்கு Z plus or minus del Z equals A plus or minus del A divided by B plus or minus del B கிடைக்கிறது. இங்கு சிறிது கணித செயல்பாடும் மற்றும் ஈருறுப்பு தோராயத்தை நாம் பயன்படுத்தி இறுதி மதிப்பாக நமக்கு கிடைப்பது 1 plus or minus del Z divided by Z equals 1 minus or plus del B divided by B plus or minus del A divided by A plus or minus நான்காவது பதம் del A divided by A பெருக்கல் del B divided by B. இந்த நான்காவது பதம் மிகவும் சிறியது, எனவே நாம் அதை புறக்கணிக்கிறோம். ஒன்றும் ஒன்றும் இடது கை பக்கம் இருக்கும் ஒன்றும் வலது கை பக்கம் இருக்கும் ஒன்றும் சமன் செய்யப்பட்டு நமக்கு del Z divided by Z என்பது del A divided by A plus del B divided by B கிடைக்கிறது. வகுத்தலில் மொத்த ஒப்பீட்டு பிழை என்பது ஒவ்வொரு ஒப்பீட்டு பிழைகளின் கூட்டுத்தொகைக்கு சமம். ஐந்தாவது செயலி அடுக்கு. Z equals A power n என்றால் Z இல் ஏற்படும் மொத்த ஒப்பீட்டு பிழை del Z divided by Z என்பது n times del A divided by A. del A divided by A என்பது A இல் ஏற்படும் ஒப்பீட்டு பிழை. மொத்த ஒப்பீட்டு பிழை ஈக்குவல்ஸ் ஒப்பீட்டு பிழை அடுக்கு மூலம் பெருக்கப்படுகிறது. அளவிடப்பட்ட மதிப்பு A equals A plus or minus del A. இப்பொழுது நமக்கு Z என்பது A power n என்று தெரியும். எனவே Z plus or minus del Z equals A வுக்கு பதிலாக A plus or minus del A to the power n எடுத்துக்கொள்கிறோம். இங்கு வலது கை பக்கம் நமக்கு 2 பதங்கள் கிடைக்கும். A power n bracket 1 plus or minus del A divided by A to the power n. Z plus or minus del Z தோராயமாக A power n பெருக்கல் 1 plus or minus n times del A divided by A. இங்கு நாம் ஈருறுப்பு தோராயத்தை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். கடைசியாக del Z divided by Z என்பது n times del A divided by A என்று கிடைக்கும். இங்கு நாம் முக்கியமான
சமன்பாடுகளை வலதுகை பக்கமும் எழுதியிருக்கிறோம். ஆறாவதாக பொதுவான விதி Z equals A power P B power Q divided by C power R என்றால் பிறகு நமக்கு del Z divided by Z Z இல் ஏற்படும் மொத்த ஒப்பீட்டு பிழை என்பது P times del A divided by A plus Q times del B divided by B plus R times del C divided by C. மொத்த ஒப்பீட்டு பிழை ஈக்குவல்ஸ் ஒவ்வொரு அளவின் ஒப்பீட்டு பிழையை அதன் அடுக்குகளால் பெருக்க வேண்டும். விழுக்காட்டு பிழையை பெற நாம் 100ஆல் பெருக்க வேண்டும். Z இல் உள்ள விழுக்காட்டு பிழை என்பது del Z divided by Z பெருக்கல் 100%. பிழைகளின் பரவுதல் சுருக்க அட்டவணை. செயலி விதி இறுதி பிழை பிழை வகை. முதல் செயலி கூட்டல் Z equals A plus B என்பது விதி. இறுதி பிழை del Z equals del A plus del B. தனிப்பிழை பிழை வகை என்பது தனிப்பிழை. இங்கு தனிப்பிழை என்பது எதை குறிக்கிறது என்றால் ஒவ்வொரு அளவில் ஏற்படும் தனிப்பிழைகளின் கூடுதல் மொத்த தனிப்பிழைக்கு சமம் என்பதை குறிக்கிறது. இரண்டாவது செயலி கழித்தல் விதி Z equals A minus B. இறுதி பிழை del Z equals del A plus del B. இங்கும் ஒவ்வொரு தனிப்பிழையும் கூட்டப்படுகின்றன. மூன்றாவது செயலி பெருக்கல் Z equals A times B. இங்கு del Z divided by Z equals del A divided by A plus del B divided by B. Z இல் ஏற்படும் ஒப்பீட்டு பிழை என்பது ஒவ்வொரு மதிப்புகளிலும் அளவிடப்பட்ட மதிப்புகளிலும் உள்ள ஒப்பீட்டு பிழையின் கூடுதலுக்கு சமம். நான்காவது செயலி வகுத்தல் Z equals A divided by B. இங்கு இறுதி பிழை del Z divided by Z என்பது del A divided by A plus del B divided by B. வகுத்தலில் மொத்த ஒப்பீட்டு பிழை என்பது ஒவ்வொரு அளவீட்டிலும் உள்ள ஒப்பீட்டு பிழைகளின் கூடுதலுக்கு சமம். ஐந்தாவது செயலி அடுக்கு Z equals A power n. இங்கு del Z divided by Z என்பது n times del A divided by A. Z இல் ஏற்படும் மொத்த ஒப்பீட்டு பிழை என்பது A இல் ஏற்பட்ட ஒப்பீட்டு பிழை பெருக்கல் அதன் அடுக்கு n times del A divided by A. ஆறாவதாக நாம் பொதுவான விதிக்கு செல்கிறோம். Z equals A power P B power Q divided by C power R. இங்கு del Z divided by Z equals P del A divided by A plus Q del B divided by B plus R del C divided by C. இங்கு Z இல் ஏற்பட்ட ஒப்பீட்டு பிழை என்பது ஒவ்வொரு அளவீட்டிலும் ஏற்படும் ஒப்பீட்டு பிழையை அதன் அடுக்கால் பெருக்கி ஒவ்வொன்றையும் நாம் கூட்ட வேண்டும். Z இல் ஏற்படும் விழுக்காட்டு பிழை ஈக்குவல்ஸ் del Z divided by Z பெருக்கல் 100%. பிழை வகை விழுக்காட்டு பிழை. குறிப்புகள் தனி பிழை என்பது நேரடி பிழை மதிப்புகள் கூட்டப்படுவதை குறிக்கிறது. ஒப்பீட்டு பிழை என்பது பிழைகள் ஒரு விகிதமாக del A divided by A வெளிப்படுவதை குறிக்கிறது. பெருக்கல்கள் வகுத்தல்கள் மற்றும் அடுக்குகளுக்கு ஒப்பீட்டு பிழைகள் எப்பொழுதும் கூட்டப்படும், கழிக்கப்படுவதில்லை. பெருக்கல்கள் வகுத்தல்கள் மற்றும் அடுக்குகளுக்கு ஒப்பீடு பிழைகள் எப்பொழுதும் கூட்டப்படுகின்றன, கழிக்கப்படுவதில்லை. மிகச்சிறிய பிழைகளுக்கு del A divided by A பெருக்கல் del B divided by B போன்ற உயர் வரிசை பிழை சொற்களை நாம் புறக்கணிக்கிறோம். தீர்மானம் முடிவுரை. எனவே நினைவில் கொள்ளுங்கள், இயற்பியலில் நாம் எப்படி கணக்கிடுகிறோம் என்பது நாம் என்ன கணக்கிடுகிறோம் என்பது போலவே முக்கியமானது. நாம் எப்படி கணக்கிடுகிறோம் என்பது நாம் என்ன கணக்கிடுகிறோம் என்பது போலவே முக்கியமானது.